ஒரு மரம் இருக்குன்னா அதில் வந்து ஒரு பெரிய நெஸ்ட் மாதிரி உருவாக்கி பாரு உனக்காக நான் வந்து ஒரு கூட்டையே உருவாக்கி வச்சிருக்கேன்னு சொல்லும். எந்த வயசுல ஒரு ஆண் மரங்குத்தி பறவையாவோ இல்லை பெண் மரங்குத்தி பறவையா இருந்தாலும் எந்த வயசுல செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரும் ப்ரோ? பிறந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும்போது அதுக்குன்னு சொல்லி அந்த எல்லையை உருவாக்கி மேட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான அந்த செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்து எல்லா மரங்கொத்திகளுக்கும் வந்துடும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ ஒரு ஆண் மரங்குத்தி பறவை எப்படி பெண் மரங்குத்தி பறவை இம்ப்ரெஸ் பண்ணும்? இல்லை அதாவது கொத்துனா சத்தம் கேட்கணும். ஓகே, அந்த மாதிரியான இடத்துல நின்றுக்கிட்டு வேகமாக வந்து கொத்தும் போது ஒரு ட்ரம்மிங் சவுண்டு வந்து கேட்கும். அந்த சவுண்டை வச்சு இது என்னோட எல்லைன்றத ஒன்று சொல்லும். இன்னொன்று என்னன்னா நான் வந்து மேட்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு சிக்னலை கொடுக்கும். ஒரே மரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வெவ்வேறு கிளையில் ஒளிஞ்சு பார்க்குற மாதிரி செய்யும். அதாவது ஒளிஞ்சு பிடிச்ச ஆடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இதுவும் பண்ணோம். ஸோ கோட்ஷிப் டான்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்களும் பண்ணோம். இப்போ ஒருவேளை பெண் மரங்குத்தி பறவைக்கு நிறைய ஆண்கள் ஒரு 2 ஆணோ இல்லை 3 ஆணோ பூச்சியை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்தா அந்த பெண் மரங்குத்தி பறவை எந்த ஆண் மரங்குத்தி பறவையை செலக்ட் பண்ணும்? இப்போ பெண் மரங்குத்தி பறவை எத்தனை நாள் கழிச்சு ப்ரோ முட்டை போடும்? மரங்குத்தி பறவை கூட்டமா வாழுமா இல்லை தனித்தனியா வாழுமா ப்ரோ? போன வீடியோவில் மரங்குத்தி பறவையோட சுவாரஸ்யமான விஷயங்கள்னா ஒரு மாதிரி இன்ட்ரோல இந்த மாதிரி சுவாரஸ்யம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்திருந்தோம். இந்த வீடியோவில் மரங்குத்தி பறவையோட லைஃப் ஸ்டைலும் அதோட இனச்சேர்க்கை முறையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் மரங்குத்தி பறவை கூட்டமாக வாழுமா இல்லை தனித்தனியாக வாழுமா ப்ரோ? பொதுவாக மரங்குத்தி பறவைகள் வந்து தனித்தனியாக தான் வாழ விரும்பும், தனித்தனியாக தான் வாழும். ஆனால் ஏகோன் உட்பெக்கர் மாதிரியான சில ஸ்பீசிஸ் மட்டும் குரூப்பாக வாழும். ஓகே, மற்றபடி பொதுவாக பார்த்தா தனித்தனியாக ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் ஒரு நெஸ்ட் மாதிரி அந்த பொந்து கொத்தி உருவாக்கும்ல, அங்கே வந்து அந்த மாதிரி கொத்தி அதுக்குள்ளே வந்து வாழும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு தனித்தனியான மரங்கொத்திகள் தான் இருக்கும். அதுக்குன்னு தனி எல்லை கூட இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ மரங்கொத்திகள்லேயே சுமாராக 240 ஸ்பீசிஸ், அதாவது இவ்வளோ இனங்கள் இருக்குது வெவ்வேறு மாதிரி. அதில் சின்ன இனத்துக்கு வந்து இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதில் சொல்லப்போனால் இப்போ டவுனி உட்பெக்கர்னு இருக்கிறதுலே சின்னது, அது வந்து ஒரு ஹெக்டர்ல இருந்து வச்சுருக்கும் இடம், இல்லைன்னா ஒரு 2 ஹெக்டர் அந்த ரேஞ்சில் வந்து அதனோட எல்லை இருக்கும். 1 ஹெக்டர் அப்படின்னா இப்போ நடுவில் நின்றுட்டு 4 பக்கமும் 50 மீட்டர் நடந்தால் எவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ அது அளவுக்கு தான் 1 ஹெக்டர் அப்படின்றது. அப்போ ஒரு சின்ன பறவைக்கு வந்து 2 ஹெக்டர், ஒரு பெரிய காடு இருக்குன்னா அதில் 2 ஹெக்டர் வந்து அதனுடைய எல்லையாக வந்து வச்சுருக்கோம், மற்றதை வந்து அலோவ் பண்ணாது. இது சின்ன இனத்தில். இதுவே பெரிய இனமாக இருந்தது அப்படின்னா, பைலியேட்டட் உட்பேக்கர் மாதிரியான பெரிய இனமாக இருந்தது அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 100 ஹெக்டருக்கு மேலே வந்து போகும். ஸோ அவ்வளோ பெரிய இடத்த கூட வந்து அது வந்து வச்சுருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 500 ஹெக்டர் கூட போகும். ஸோ அந்தளவுக்கு பெரிய இடங்களை கூட இது வந்து வச்சுருக்கும். அதே மாதிரி ஆயுள் காலம், லைஃப் ஸ்பேன் வந்து பார்க்க போனால் மரங்கொத்திகளில் வந்து சாதாரணமாக 4 to 12 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துடும். இதில் சின்ன இனம்னா 1-2 வருஷம் தான் வாழும். அதுவே பெரிய இனம்னா 15 வருஷம் சாதாரணமாக வாழ்ந்துடும். மரங்கொத்திகள்லேயே இந்த கேப்டிவிட்டியில் வச்சு பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி பண்ணால் 30 ஆண்டு வரைக்கும் கூட வாழும். அப்பயும் 30 ஆண்டு தான் கடைசி, அதுக்கு மேலே வாழாது. சரி, ஓகே ப்ரோ. இப்போ இனச்சேர்க்கைக்கு வருமா ப்ரோ? ஒரு மரங்குத்தி பறவை எந்த வயசுல ஒரு ஆண் மரங்குத்தி பறவையாவோ இல்லை பெண் மரங்குத்தி பறவையா இருந்தாலும் எந்த வயசுல செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரும் ப்ரோ? கண்டிப்பாக 1 வயசுல வந்துடும். அது வந்து எந்த இனத்தை சேர்ந்ததா இருந்தாலும், அதாவது சின்ன 240 ஸ்பீசிஸ் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக அந்த 1 இயர் அப்படின்றது வந்து இருக்கு. பிறந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும்போது அதுக்குன்னு சொல்லி அந்த எல்லையை உருவாக்கி மேட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான அந்த செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்து எல்லா மரங்கொத்திகளுக்கும் வந்துடும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ ஒரு ஆண் மரங்குத்தி பறவை எப்படி பெண் மரங்குத்தி பறவையை இம்ப்ரெஸ் பண்ணும், இல்லை பெண் மரங்குத்தி பறவை எப்படி ஆண் மரங்குத்தி பறவையை இம்ப்ரெஸ் பண்ணும் ப்ரோ? இதில் வந்து ஆண் தான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். எப்படின்னா இப்போ ஒரு ஆண் மரங்குத்தி பறவை இருக்குன்னா ஒரு ஆண் மரங்குத்தி பறவை இருக்குன்னா அது வந்து ஒரு எல்லையை வந்து உருவாக்கி வச்சுக்கும். நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில் ஒரு பெரிய எல்லை, ஒரு குறிப்பிட்ட எல்லை.
அந்த எல்லைக்குள்ள இருந்துகிட்டே ஒரு மரம், நல்லா காஞ்ச மரம் இருக்கணும். இல்லைன்னா ட்ரம்மு மாதிரி சத்தம் போட்டா அதாவது கொத்துனா சத்தம் கேட்கணும். அந்த மாதிரியான இடத்துல நின்றுகிட்டு வேகமா வந்து கொத்தும் போது ஒரு ட்ரம்மிங் சவுண்ட் வந்து கேட்கும். அந்த சவுண்டை வச்சு இது என்னோட எல்லைன்றத ஒன்று சொல்லும். இன்னொன்று என்னன்னா, நான் வந்து மேட்டிங் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு சிக்னலை கொடுக்கும். இதை கேட்ட உடனே ஒரு பெண் மரங்கொத்திக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற வேற ஒரு காஞ்ச மரத்தை அதே மாதிரி வந்து கொட்டும். ஸோ அதே மாதிரி கொத்தும்போது அந்த ட்ரம்மிங் சவுண்டு வந்து கேட்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரம்மிங் சவுண்ட் போட்டுக்கிட்டே பக்கத்துல வந்துக்கும். பக்கத்துல வந்த உடனே இவங்களுக்குள்ள வந்து தலையாட்டும். ஆண் மரங்கொத்தி வந்து நல்லா தலையை 2 பக்கமும் அசைக்கிறது, ரெக்கையை வந்து விரித்து தன்னுடைய உடம்பு கலரை காட்டுறது, அடுத்து அதனுடைய வாழை வந்து விசிறி மாதிரி விரித்து ஆட்டுறது, இது மாதிரிலாம் பண்ணும். அதுக்கப்புறம் ஆண் பெண் ரெண்டுமே வந்து இந்த மரக்கிளை இருக்குல்ல, ஒரே மரத்துல இருக்கக்கூடிய 2 வெவ்வேறு கிளையில ஒளிஞ்சு பார்க்குற மாதிரி செய்யும். அதாவது ஒளிஞ்சு பிடிச்ச ஆடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இதுவும் பண்ணும். ஸோ கோர்ட்ஷிப் டான்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்களும் பண்ணும். பண்ணதுக்கு அப்புறம் ஆண் மரங்கொத்தி வந்து இன்னும் சில விஷயங்கள் கூட பண்ணும். ஒரு மரம் இருக்குன்னா அதுல வந்து ஒரு பெரிய நெஸ்ட் மாதிரி உருவாக்கி, பாரு உனக்காக நான் வந்து ஒரு கூட்டையே உருவாக்கி வச்சிருக்கேன்னு சொல்லும். அதுக்கப்புறம் வந்து இந்த பூச்சி வண்டு இதெல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் கிஃப்ட் மாதிரி கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மரங்கொத்திகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேட்டிங் பிஹேவியர். அதுல ஆண் மரங்கொத்தி இந்த மாதிரி பெண்ணை ஈர்க்க பார்க்கும். பெண் ஈர்க்கப்பட்டா பெண்ணும் வந்து ஆணோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த நெஸ்ட் இருக்குல்ல அதை வந்து பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் ஜோடி சேர்ந்துரும். ஜோடி சேர்ந்ததுக்கு அப்புறம் பெண் மரங்கொத்தி வந்து அந்த பொந்துக்குள்ள போய் இது பண்ண ஆரம்பிக்கும், முட்டை போட ஆரம்பிக்கும். இப்போ ஒருவேளை பெண் மரங்கொத்தி பறவைக்கு நிறைய ஆண்கள் ஒரு 2 ஆணோ இல்ல 3 ஆணோ பூச்சியை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்தா அந்த பெண் மரங்கொத்தி பறவை எந்த ஆண் மரங்கொத்தி பறவையை செலக்ட் பண்ணும்? இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஆண் மரங்கொத்தி பறவை வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய எல்லை வச்சிருக்கும் சொன்னேன்ல. உதாரணத்துக்கு ஒரு 2 ஹெக்டர் அப்படி அதுவே வச்சுக்கோமே, அது பெரிய ஒரு எல்லை. அந்த எல்லைக்குள்ள அந்த ஆண் மரங்கொத்தி இருக்கும்போது வேற எதுவுமே இருக்காது. இப்ப இது வந்து ட்ரம்மிங் சவுண்டு போட்டு இதை கேட்டு தானே ஒரு பெண் மரங்கொத்தி அங்க வருது. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது பூச்சியை பிடிச்சி கிஃப்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த ஆண் மரங்கொத்தியோட எல்லைக்குள்ள வேற ஆண் மரங்கொத்திகள் இருக்கவே இருக்காது. இருந்தா தானே இந்த மாதிரி நடக்கும். சரி, ஓகே. இப்போ ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்டு தானே பெண் மரங்கொத்தி பறவை வருது, ஒண்ணு வராம இல்ல ஒரு 4 மரங்கொத்தி பறவை ஒரே டைம்ல வந்துச்சுன்னா அப்ப இந்த ஆண் மரங்கொத்தி பறவை என்ன பண்ணும்? அதுக்கு எது பிடிச்சதோ அதுக்கேற்ற மாதிரி எது ட்ரம்மிங் முதல்ல கொடுக்க ஆரம்பிக்குதோ அது கூட வந்து டான்ஸ் கோச், அதாவது கோட்ஷிப் டான்ஸ் இதெல்லாம் பண்ணும். பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பெண் மரங்கொத்திகள் வந்து தொடர்ந்து வந்தா 2 பேருமே சேர்ந்து விரட்டி விட்டுரும். அந்த ஆணும் பெண்ணும் 2மே சேர்ந்து வேற ஒரு ஆண் வந்தாலும் சரி பெண் வந்தாலும் சரி விரட்டி விட்டுரும். ஓகே. இப்போ பெண் மரங்கொத்தி பறவை எத்தனை நாள் கழிச்சு ப்ரோ முட்டை போடும்? அது வெறும் 2ல இருந்து 3 நாள்லயே முட்டை போட ஆரம்பிச்சிடும். ஓகே. முட்டை போட ஆரம்பிச்சோம்னா அப்ப எத்தனை முட்டை ப்ரோ போடும்? ஒவ்வொரு இனத்துக்கும் மாறும். மரங்கொத்திகள்ல சுமாரா குறைஞ்சது 3ல இருந்து அதிகபட்சம் 7 முட்டை வரைக்கும் போடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டை போடும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 5 முட்டை போடுதுன்னு வச்சுக்கோம் ஒரு மரங்கொத்தி. 5 போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடகாக்க ஆரம்பிக்கும். அது எப்படி இருக்கும்னா, இப்ப மரம் இருக்குல்ல, போடும் அந்த நெஸ்ட் இருக்குல்ல கூடு, அத வந்து கொத்தி கொத்தி உருவாக்கும் போதே அந்த கொத்துறனால அந்த மரத்தூள் எல்லாம் விழும்ல, அது கூட்டுக்குள்ளேயே விழும். அதை கிளீன் பண்ணாது. ஏன்னா அது கூட்டுக்குள்ளே இருந்தாதான் ஒரு மெத்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால அதை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் முட்டை போட்டுரும். முட்டை போட்டு ஒரு 5 முட்டை தொடர்ந்து போட்டுருச்சு அவ்வளவுதான் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அதை வந்து அடகாக்க உட்காரும். இதுல இன்னொரு விசித்திரம் என்னன்னா, பெண் மரங்கொத்தி மட்டும் அடகாக்காம ஆணும் வந்து அது கூட சேர்ந்து அடகாக்க ஆரம்பிக்கும். அதுல குறிப்பா பகல்ல வந்து பெண் மரங்கொத்தி வந்து ரொம்ப நேரம் அடகாக்கும், அப்பப்ப ஆண் வந்து அடகாக்கும். இப்ப யாரு வந்து அந்த பொந்துக்குள்ள இருந்து அடகாக்குறாங்க அந்த கூட்டுக்குள்ள இருந்து, அதை தவிர மிச்சம் இருப்பாங்கல்ல, அந்த நபர் வந்து அதே மரத்துல மரக்கிளையில தண்டுல எல்லாம் உட்காந்துக்கிட்டு பாதுகாப்பா வந்து இருக்கும். அப்போ இது இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க ஒரு மாதிரி ஒத்துமையா தான் இருப்பாங்க. ஒத்துமையா இருந்து இந்த விஷயம் நடக்கும். நைட் டியூட்டி வந்து ஆணுக்கு தான், வேற வழி இல்லை. ஏன்னா ராத்திரி நேரத்துல தான்
இந்த மர நாய், அதுக்கப்புறம் வந்து பாம்பு, இந்த மாதிரியானது வந்து முட்டையை வந்து தாக்குறதுக்கு வரும் எடுத்துட்டு போறதுக்கு. அப்ப வந்து பெண்ணை விட ஆண் மரங்கொத்தி தான் வலிமையா இருக்கும் அப்படின்றனாலையும், பயம் வந்து கம்மியா தான் இருக்கும்ன்றனாலையும் ஆண் மரங்கொத்தி வந்து நைட்டு முழுக்க வந்து பார்த்துக்கும். பெண் மரங்கொத்தி அந்த நேரத்துல அதே மரக்கிளையில மறைஞ்சுக்கிட்டோ இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு மரத்துல அதே மாதிரி ஒரு கூடு அந்த கொத்தி உருவாக்கியோ உள்ள போய் படுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த முட்டை பொரிக்கிற வரைக்குமே கூட இருக்கும். சரி ப்ரோ, இந்த முட்டையில இருந்து எத்தனை நாள்ல ப்ரோ குட்டி வரும்? அது வந்து 11ல இருந்து 18 நாள் ஆகும். சின்ன மரங்கொத்தி இனமா இருந்தா 11 நாள், பெரிய மரங்கொத்தி இனமா இருந்தா அதிகபட்சம் 18 நாள் ஆகும். அதுக்குள்ள வந்து அதுல இருந்து குஞ்சுகள் வந்து வெளியே வந்துடும். எல்லாமே ஒரே நாள்ல வருமா ப்ரோ? எல்லாமே ஒரே நாள். அப்ப முதல் நாள் போட்ட முட்டையில இருந்து ஒரே இது வரும், 8வது நாள்ல போட்ட இருந்த முட்டையில இருந்து குட்டி ஒரே நாள்ல. ஆமா, ஏன் அப்படி நடக்குதுன்னா எல்லா முட்டையும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா வச்சுதான் வந்து அடகாக்க ஆரம்பிக்கும். அடகாக்க ஆரம்பிச்சதுல இருந்துன்னா அந்த கரு வந்து முழுமையா வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த மாதிரி. இப்போ இந்த குட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பமா சேர்ந்து இந்த குட்டி மரங்கொத்தி பறவைக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களா, இல்ல அம்மா தான் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களா, இல்ல அப்பா மரங்கொத்தி பறவை தான் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களா? 2 பேருமே தான். அப்பா அம்மா 2 பேருமே அந்த குஞ்சுகளுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கும், கூட்டுலயே வச்சுக்கும். எத்தனை நாள் அப்படின்னா, இப்ப சின்ன இனமா இருந்தா ஒரு 3 வாரம், பெரிய இனமா இருந்தா அதிகபட்சம் 10 வாரம் கூடவே வச்சுக்கும். அப்ப இப்ப சின்ன இனமா இருந்தா 3 வாரம் சொன்னேன்ல, அது என்ன பண்ணுன்னா ஒரு 2 வாரத்துக்கு கூட்டுக்குள்ள இருந்து வெளியே விடாது. கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா ஆரம்பத்துல மரங்கொத்தி பறவைகள் பிறந்த உடனே பார்வை தெரியாது, அது ஒரு பிரச்சனை. இறகுகள் இருக்காது பறக்கிறதுக்கு. ஸோ அதனால அதுக்கு போய் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும். 2 வாரம்க்கு அப்புறம் 3வது வாரம் இருக்குல்ல, அந்த 1 வாரம் ஃபுல்லா எப்படி பறக்கிறது, எப்படி சாப்பிடுறது, வேட்டையாடுறது எல்லாமே கத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த 3 வாரம் கழிச்சு துரத்தி விட்டுரும். துரத்தி விட்டுரும். அப்பா அம்மா மட்டும் சேர்ந்து இருப்பாங்களா, இல்ல அப்பா அம்மாவும் பிரிஞ்சு போயிருவாங்க? ஏன்னா இவங்களுக்கு வந்து பிரீடிங் சீசன் அப்படின்னா ஸ்ப்ரிங்ல வசந்த காலம், அதே மாதிரி இயர்லி சம்மர், அந்த கோடை காலம் ஆரம்பிக்கும் அந்த நேரம். ஸோ மார்ச் டு ஜூன் நார்த் ஹெமிஸ்பியர், பூமியோடைய வட துருவத்தில் இருக்காங்க, வடக்கு சைடு இல்லைன்னா வடக்கு அரைக்கோளத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மார்ச் டு ஜூன் தான். இந்த இடைப்பட்ட 3 மாசம் 4 மாசம் இருக்குல்ல, இதுக்குள்ள இனப்பெருக்கம் பண்ணி அந்த குஞ்சுகளை போட்டு அந்த குஞ்சுகளை வந்து வளர்த்து அடுத்து இந்த ஜூன் மாசம் வரும்போது எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அப்பா மரங்கொத்தி வேற இடம், அம்மா மரங்கொத்தி வேற இடம். அந்த இப்ப 7 குஞ்சுகள் பிறந்திருந்தா 7மே வெவ்வேறு இடத்துக்கு போயிடும். 5 குஞ்சுகள் இருந்தா 5மே வெவ்வேறு இடத்துக்கு போயிடும். ஆனா ஆரம்பத்துல இந்த பெரிய அப்பா அம்மா மரங்கொத்தி இருக்குல்ல, அது வேணா போய் வேற இடத்துக்கு போய் வேற ஒரு கூடு கட்டி அங்க வந்து தங்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த குஞ்சுகள்னால கூடு கட்ட முடியாது, அந்த பலம் இருக்காது, அந்த மரத்தை கொத்துற அளவுக்கு பலம் இல்லாதனால என்ன நடக்கும்னா மற்ற மரங்கொத்திகள் விட்டுட்டு போயிருக்கும். இப்ப எப்படி இவங்க விட்டுட்டு போனாங்க ஒரு மரப்பொந்து, அதே மாதிரி விட்டுட்டு போன மரம்பொந்துல வாழ ஆரம்பிக்கும். இல்லைன்னா மரத்திலேயே ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருந்தா, கேப் மாதிரி இருந்தா அங்க போய் ஒளிஞ்சு வாழ ஆரம்பிக்கும். அதுக்கு அந்த 1 வயசு செக்ஸுவல் மெச்சூரிட்டி வரும். அப்பதான் ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து எல்லையை உருவாக்கி அந்த இடத்துல ட்ரம்மிங் போட்டு பெண்ணை கவர்ந்து அதுக்கப்புறம் புதுசா கூடு கட்டி வாழ ஆரம்பிக்கும். ஓகே, இப்ப இதுக்கு இந்த அப்பா அம்மா எதுக்கு சேர்ந்து வாழணும்? இந்த குட்டியை வளர்க்கறதுக்காக மட்டும்தான் வாழ்றாங்களா, இல்ல அதுக்கு விட்டுட்டு போனா இந்த அம்மாவே வளர்த்துடலாம்னா? ஏன் பாதி உயிரினங்கள்ல அப்படியே இனச்சேர்க்கையை முடிச்சுட்டு பாதி ஆண் உயிரினம் போயிருதுல, அது மாதிரி ஏன் இது பண்ணல ப்ரோ? ஏன் இது பண்ணலன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இதுக்கு இருக்கிற ஆபத்து தான். ஒரு பெண் மரங்கொத்தினால மட்டும் அதனுடைய கூட இருக்கும்ல, மற்ற எல்லா குஞ்சுகளையும் வந்து பாத்துக்க முடியாது. அதுதான் வந்து முதல் முக்கிய காரணம். இன்னொன்னு என்னன்னா, விட்டுட்டு அது எங்க போனாலும் மறுபடியும் அது போய் ஒரு மரப்பொந்தை வந்து உருவாக்கி அங்கதான் வந்து தங்குற மாதிரி இருக்கும். இப்ப இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க எந்த பறவை இனத்தை சேர்த்தாலும் அது வந்து பிறந்த உடனே ஒரு சில நாட்கள்லயே அது வந்து பறக்க ஆரம்பிச்சிரும். பெருசா அது வந்து ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வாத்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து தரையிலேயே முட்டை போடுதுன்னு வச்சுக்குவோம். தரையில இருந்து அது பொறிஞ்ச உடனே தாய் கூட சேர்ந்து அப்படியே தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும், ஈஸியா கத்துக்கும். ஆனா இந்த மரங்கொத்திகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஆரம்பத்துல பார்வை தெரியாது, ரெக்கையும் முளைச்சிருக்காது, இதனால தரையிலலாம் வாழ முடியாது, மரப்பொந்துல தான் வாழ்ந்தாகணும். அதே மாதிரி பறக்க கத்துக்கணும். இவ்வளவு வேலை இருக்கு. இவ்வளோத்தையும் ஒரே ஒரு பெண் மரங்கொத்தினால பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மரக்கூட்டுல
குஞ்சுகளை விட்டுட்டு இது உணவு தேடி போனா அந்த நேரத்துல ஈஸியா வேற பெரிய உயிரினம் வந்து அவைகளை வேட்டையாடிடும். அப்ப அதனுடைய இனத்தை பார்த்துக்கணும்னா, அப்ப அதனுடைய இனம் பெருகணும்னா வேற வழி இல்லை, ஆண் மரங்கொத்தியும் அங்க இருந்து தன்னுடைய குஞ்சுகளை பார்த்துக்கிட்டே ஆகணும். ஸோ இதனாலதான் இந்த இனத்துல இந்த மாதிரி நடக்குது. இது வந்து நீங்க பெண்குயின்லையும் பார்த்துருக்கலாம், பெண்குயின்கள்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ இந்த குட்டி மரங்கொத்தி பறவைகள் இருக்குல்ல, இதோட சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோல பேசுவோமா இல்ல அடுத்த வீடியோல பேசுவோமா ப்ரோ? இல்ல இதுலயே முடிச்சிடலாம். அதாவது இவைகள் வந்து நான் சொல்லிட்டேன், இவங்க வந்து வெளியே வந்த உடனே இந்த மாதிரி மரபொந்து இந்த மாதிரி எல்லாம் ஆளும்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி வயசுக்கு வந்த உடனே அதுக்குன்னு சொல்லி ஒரு எல்லையை உருவாக்கி இனச்சேர்க்கை எல்லாம் பண்ணும். இதுல 2 சுவாரஸ்யம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நான் வந்து ட்ரம்மிங் பண்ணுவேன். இப்பெல்லாம் மரங்கொத்தி என்ன பண்ணுதுன்னா, இரும்பு பைப் இருக்கும்ல மனுஷங்களால, அதுல எல்லாம் போய் கொத்தி அந்த சவுண்ட் வந்து கொடுக்குது. அது உடையாதா ப்ரோ? இப்ப மரம்ன்றதுல ஓகே அப்படின்றலாம், இது இரும்புங்கல அது வந்து உடையாதா? இல்ல, அது கொத்தி வந்து ஓட்ட போடுறதுக்காக கொத்துறது, சவுண்டுக்காக தான். இப்ப நம்ம ஓங்கி ஒரு விஷயத்த உடைக்கிறதுக்கு குத்துறதுக்கும் சத்தம் வர்றதுக்கு தட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது தட்டுற மாதிரி தான் சத்தம் வர்றதுக்கு. ஸோ உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது காலங்கால டங்கு டங்குன்னு சத்தம் கேட்குதுன்னா அது மரங்கொத்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. தான் பொண்ணை வந்து ஒரு பெண்ணை வந்து ஈர்க்கிறதுக்காக ஆண் மரங்கொத்தி வந்து இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை பார்க்கும். இன்னொன்னு என்னன்னா, ஒரே கூட்டுல மரங்கொத்திகள் வந்து ரொம்ப நாள் வாழாது. ஏன் வாழாதுன்னா, இப்போ ஒரு மரங்கொத்தி வந்து ஒரு பெரிய பொந்தை உருவாக்கி அங்க வாழ ஆரம்பிச்சதுன்னா அந்த கூட்டுலயே வந்து இதெல்லாம் அந்த பேரசைட்ஸ், ஒட்டுண்ணி அதெல்லாம் வளர்ந்து அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அங்க அழுக்கு படிஞ்சிடும். அதனாலயே அந்த கூட்டை விட்டுட்டு அது வேற ஒரு மரத்தை தேடி போய் அதை வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும். நான் சொல்லியிருக்கேன், பட்டு போன காஞ்ச இல்லைன்னா அந்த அழுகிற நிலைமையில இருக்கக்கூடிய மரத்தை தான் இது வந்து அந்த ஓட்டை போடும். ஸோ அந்த மாதிரி பண்ணி கூடு கட்டும். இப்போ இது விட்டுட்டு போயிருக்கும், அந்த கூடு கொஞ்ச நாள்லயே வந்து சரியாயிரும், சுத்தமாயிரும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஒட்டுண்ணிகள் எல்லாமே வந்து அந்த பறவை இல்லாம ரத்தம் கிடைக்காம இறந்து போயிடும். இறந்து போனோடனே அந்த இடத்துக்கு மற்ற குஞ்சுகள் வேற ஒரு மரங்கொத்தி பறவை வர்ற இந்த மாதிரிதான் வந்து மரங்கொத்திகளுடைய லைஃப் ஸ்டைல், ப்ரீடிங் பிஹேவியர் எல்லாமே வந்து இருக்கும். அடுத்த வீடியோல என்ன ப்ரோ பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல வந்து மரங்கொத்திகளே கூட்டமா சேர்ந்து வாழும்னு சொன்னேன்ல, அது ஏன் அந்த மாதிரி பண்ணுதுன்றது உட்பட இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள். மரங்கொத்திகள் வந்து வித்தியாசமா பறக்கும், மற்ற பறவைகள் மாதிரி பறக்காம, அதுவும் எப்படி எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ அந்த கேள்விக்கு பதில் வரும். தேங்க்யூ.